Hi guys, welcome back. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என் பேர் விக்னேஷ். நான் ஒரு யூஎக்ஸ் டிசைனர் பார்ட் டைமில் கண்டென்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிராஃபிக் டிசைனர் ஆகும்னு சொல்லி நிறைய பேருக்கு யோசனை இருக்கும். இல்லை டிசைன் நிறைய பார்ப்பீங்க, இந்த டிசைன் எப்படி பண்ணியிருக்காங்க, இது சூப்பராக இருக்குல்ல, கிராஃபிக் டிசைனர் ஆகலான்னு ஸ்டூடெண்ட்ஸாக நீங்களாம் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோவில் கிராஃபிக் டிசைனருக்கான ரோட் மேப் பற்றி தான் பேச போகிறோம். ஆக்சுவலி கிராஃபிக் டிசைனருக்கான ரோட் மேப் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். கிராஃபிக் டிசைன்னா என்ன, கிராஃபிக் டிசைனர் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா இந்த ரோட் மேப் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு கிராஃபிக் டிசைனா என்னன்னு பார்த்துருவாங்க. கிராஃபிக் டிசைனா என்ன, சிம்பிளாக சொன்னால் விஷுவலாக ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறோம்ல, அதுதான் கிராஃபிக் டிசைன். ஆக்சுவலி இப்போ நான் பேசி உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறேன். அதையும் தாண்டி நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு வச்சுங்களேன், அது விஷுவலாக ரெடி பண்ணி ஒரு ஃபாண்ட்ஸை கொஞ்சம் வித்தியாசமாக ஆட் பண்ணி அதுக்கப்புறமா ஷேப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எதனா இமேஜஸ் ஆட் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இங்கே தான் கிராஃபிக் டிசைன் வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது. இது எது வேணால் எடுத்துக்கலாம். நீ ஒரு கம்பெனி ஒரு லோகோ எடுத்துக்கலாம், இல்லை ஒரு கம்பெனியோட பேக்கேஜிங் டிசைன் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு கம்பெனியோட பிராண்டிங் எடுத்துக்கலாம், வெப்சைட்டில் இருக்கிற பேனர்ஸ் எடுத்துக்கலாம், ஏன் வெப்சைட்டில் இருக்கிற கிராஃபிக்ஸ் எல்லாம் கூட எடுத்துக்கலாம். உன்னோட சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்துலையுமே கிராஃபிக் டிசைன் இருக்குது. பிகாஸ் அது விஷுவலாக உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ இப்போ உங்களுக்கு கிராஃபிக் டிசைன் என்னன்னு சொல்லி புரிஞ்சிருக்கோம். கிராஃபிக் டிசைனோட வேலை என்னன்னு சொல்லி நம்ம பேச போகிறோம். கிராஃபிக் டிசைனரோட வேலை ஒரு டிசைனை அழகாக்குறது மட்டும் கிடையாது. அந்த டிசைனுக்கு யூசருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா. அவனுக்கு என்ன, எனக்கு ஒரு இன்விடேஷன் பண்ணணும், இல்லைனா இதுனா என்னோட கம்பெனியோட லோகோ மக்களுக்கு தெரியுற மாதிரி நான் நல்லா காமிக்கணும், நான் என்ன மெசேஜ் சொல்ல வரேன், என் கம்பெனியோட பிளான் என்ன, என் கம்பெனி என்ன விற்கிது, அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அந்த லோகோ டிசைன் பண்ண சொல்கிறோம் பார்த்தீங்களா. அது அந்த யூசரோட ப்ராப்ளம். அந்த யூசரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி தான் நம்ம இந்த டிசைனை ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ அது எல்லாருக்கும் புரியணும் நம்ம என்ன சொல்ல வரணும். ஸோ யூசரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான் ஒரு நல்ல டிசைனருக்கான அழகு. ஸோ டிசைனர் நிறைய விஷயத்தில் ஒர்க் பண்ணுவாங்க. பிராண்டிங் டிசைன் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிக்கோட லோகோஸ் பண்ணுறது, கம்பெனிக்கு விசிட்டிங் கார்ட்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா அவங்களுக்கான ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுறது கம்ப்ளீட்டாக, இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து மார்க்கெட்டிங் டிசைனில் ஒர்க் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் டிசைன் போஸ்டர்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க, ஃப்ளையர்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க, ப்ரோஷர்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கடுத்து சோஷியல் மீடியா டிசைன். சோஷியல் மீடியா டிசைன் இப்போ ரொம்ப ஃபெமிலியர். ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்கு இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு எதனா டிசைன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கன்னா கான்செப்ட் நடக்குதுன்னா அதுக்கு எதனா டிசைன் பண்ணி சோஷியல் மீடியாவில் போகிறது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதில் யூடியூப் தம்ப்நெயில்ஸும் உள்ள வரும், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் கிரியேட்டிவ்ஸ் வரும், அதுக்கப்புறம் ஆட்ஸ், பேனர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லாமே சோஷியல் மீடியா டிசைனில் தான் வரும். ஆக்சுவலி அடுத்து பிரிண்ட் டிசைன். பிரிண்ட் டிசைன் மேகசின் கவர்ஸ், ப்ராடக்ட் பேக்கேஜிங், அப்புறம் புக் கவர்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் பிரிண்ட் டிசைனில் வந்துடும். அடுத்து டிஜிட்டல் ப்ராடக்ட் டிசைன். டிஜிட்டல் ப்ராடக்ட் டிசைன் என்ட்ரி டு த யூஎக்ஸ் டிசைன் சொல்லலாம். எப்படின்னா வெப்சைட்டில் ஒரு சில இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா. உள்ள எதனா என்ன சொல்கிறது, ஃபியூச்சர்ஸ் பற்றி பேசும். அந்த ஃபியூச்சர்ஸ்க்கு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் போட்டுப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வரைஞ்சு கொடுக்குறது. அப்புறமா எதனா மேபி பேனர் செக்ஷன்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறது. அந்த பேனர் செக்ஷன்ஸ் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் இருக்கும் ஓரமாக, அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறது. இதெல்லாம் இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் டிசைன் சொல்லுவாங்க. ஸோ பிகினராக நீங்கள் எல்லாமே கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. எதுனா ஒன்றுத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம். மேபி யூடியூப் தம்ப்நெயில்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எதனா வீடியோஸ் பண்ணிக்கிறீங்களா, சோஷியல் மீடியா டிசைன்ஸ். ஏன்னா மோஸ்ட்லி இப்போ சோஷியல் மீடியா டிசைன்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே சோஷியல் மீடியா டிசைன்ஸ் தேவைப்படுது. அதில் ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து அப்படியே நீங்கள் எக்ஸ்பெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கலாம். பிகாஸ் ஒரு கம்பெனியில் எல்லாத்துக்குமே ஒருத்த மேலே டம்ப் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஒரு சிலர் ஒரு விஷயத்தில் மட்டும் பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறது, ஐகான்ஸ் வரையத்தில் பெஸ்ட்டாக இருப்பாங்க, இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வரையத்தில் பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஒரு சிலர் இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்தீங்களா, அதில் பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒர்க் வரும். எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கலாம். பட் ஆனால் எதுனா ஒரு ஸ்ட்ரீம்லைன் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணுவேன். நீங்கள் இவ்வளோ நேரம் கிராஃபிக் டிசைன் என்ன, கிராஃபிக் டிசைனரோட வேலை என்னன்னு சொல்லி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியா வந்துருக்கும். இப்போ நம்ம தான் ரோட் மேப்புக்குள்ளே போகிறோம். ரோட் மேப்பில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பேசிக்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணணும். பேசிக்ஸை லேர்ன் பண்ணோடனே நான் ஒரு டூலில் போய் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறேன், கேன்வா ஒர்க் பண்ணி பார்க்க போகிறேன், இல்லை ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறேன், இல்லஸ்ட்ரேட்டர் ஒர்க் பண்ணி அது கிடையாது. நீங்கள் பேசிக்காக கலர் தியரி பற்றி படிக்கணும், டைப்போகிராஃபி பற்றி படிக்கணும், ஒயிட் ஸ்பேஸ்னா என்னன்னு சொல்லி படிக்கணும். அப்புறமா விஷுவலாக எப்படி விஷுவல் பேலன்ஸ் பற்றி படிக்கணும். அதுக்கடுத்து என்ன சொல்கிறது, லேஅவுட் எப்படி செட் பண்ணுறது, காம்போசிஷன்னா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கடுத்து நீங்கள் கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் பார்க்கணும். இப்போ ஒரு லோகோ இருக்குன்னா அந்த லோகோ ஏன் அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, அந்த வெப்சைட்டோட லேஅவுட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஏன் அப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். டெய்லியும் ஒரு பேஜ் படிக்கலாம், என்ன கேட்டால் தப்பே கிடையாது. அதுக்கடுத்து நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக் ஐடியா இருக்கும். நான் சொன்ன பேசிக்காக அந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நீங்கள் ChatGPTல கேட்டாவே இதெல்லாம் பேசிக்காக படிக்கணுமோ அதெல்லாம் சொல்லிவிட்டு ஆக்சுவலி இதெல்லாம் முடிச்ச உடனே நீங்கள் சும்மா எதனா ஒன்று எடுத்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், ரீக்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவலி சும்மா ஒரு பேனர் ஏதோ ஒன்று எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ நீங்கள் அந்த இடத்துல நிற்கும் போது அப்போ நீ யூடியூப்ல டியூட்டோரியல் அது படிச்சதோ ஏதோ உனக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு தான் டெய்லியும் ஒரு பேஜ் படிக்கணும்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ரோட் மேப்பில் நீ டூல்ஸ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். என்ன கேட்டால் நீ பேசிக்காக இப்போ தான் நான் ஸ்டார்ட்டே பண்ண போகிறேன், எனக்கு என்னன்னே தெரியாது, சும்மா தியரி மட்டும் தான் ஓரளவுக்கு தெரியும்னா நீ கேன்வா சும்மா நோண்டி பார்க்கலாம். நான் கேன்வாவை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். கேன்வாவில் நான் பெருசாக ஓகே பண்ண மாட்டேன். சும்மா என்ன சொல்கிறது, டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அவனுக்கு எப்படி டிசைன் பண்ணியிருக்கான்னு மட்டும் பார்ப்பனே தவிர கேன்வா ஓப்பன் பண்ணியெல்லாம் ஒர்க் பண்ணி அதெல்லாம் இது வரைக்கும் ஒரு அவுட்புட் கொடுத்ததே கிடையாது. ஆக்சுவலி நான் ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி ஏன் நான் கேன்வா சும்மா பார்க்குறேன்னா, பிகினர்ஸ்க்கு கேன்வா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அந்த சோஷியல் மீடியா போஸ்ட்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு கேன்வா ஈஸி. பட் ஆனால் நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டர்லாம் வரைய போகிறேன்,
நான் வந்து இமேஜஸ் எல்லாம் எதனா செட் பண்ணி எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஷாப் போகணும், இல்லைன்னா வந்து இல்லஸ்ட்ரேட்டர் போகணும். ஆக்சுவலி என்ன கேட்டால் வந்து பெட்டர் வந்து நீங்கள் ஃபிக்மாவில் வந்து பேசிக்காக நான் ஒர்க் பண்ண போகிறேன். சும்மா வந்து இந்த சோஷியல் மீடியா போஸ்ட், யூடியூப் தம்ப்நெயில் இதெல்லாம் பண்ண போகிறேன், சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் பண்ண போகிறேன், ஐகான்ஸ்லாம் எதனா டிசைன் பண்ண போகிறேன், இல்லஸ்ட்ரேட்டர்லாம் வரைய போகிறேன்னா ஃபிக்மா யூஸ் பண்ணி ஃபிக்மாலே கற்றுங்க. ஃபிக்மாலே இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக ஃபிக்மா என்ன கேட்டால் வந்து ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் நான்லாம் வந்து ஃபிக்மா தான் இப்போ நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ப்ராஜெக்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா முன்ன சொன்னல எதனா ஒரு விஷயத்தை எடுத்து சும்மா நீ வந்து ஸ்டார்ட் பண்ணு, அதை வந்து இன்ஸ்பயர் பண்ணி அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிப்பார் அப்படின்னு சொன்னால அதே மாதிரி தான். எதனா ஒரு விஷயத்தை எடுத்து அதை நீ வந்து ரீக்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. மேபி வந்து ஒரு பெரிய பிராண்ட் வந்து ஒன்று இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம்ல, அந்த இன்ஸ்பயர் பண்ணுற பிராண்டை வந்து நீ கம்ப்ளீட்டாக அப்படி ரீக்ரியேட் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிளோட வெப்சைட்ஸ் இருக்கும்ல, ஆப்பிளோட டிசைன்ஸ் எதனா ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எதனா வரைஞ்சிருப்பாங்களா, அதை நீ வந்து வரைஞ்சிப்பாரு. அவனோட ஆட்ஸ் எதனா இருக்கும்ல, இன்ஸ்டாகிராம் ஆட்ஸோ இல்லை வந்து சோஷியல் மீடியா ஆட்ஸ் எதுனா ஒன்று இருக்கும்ல, அதை எடுத்து நீ ரீக்ரியேட் பண்ணிப்பாரு. இந்த மாதிரி தான் நீ ஸ்டார்ட் பண்ண ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது நீ அதுலேருந்து இதை வந்து ரீக்ரியேட் பண்ணும்போது வந்து உனக்கு தெரியும் இந்த ஃபாண்ட் ஏன் இப்படி இருக்குது, ஏன் இவ்வளோ ஸ்பேசிங் விட்டுருக்கான் அவன், இது ஏன் இங்கே போட்டிருக்கான், லோகோ ஏன் மேலே ஓரமாக வச்சிருக்கான், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நீ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவேன். நான்லாம் ஃபஸ்ட்டு வந்து சும்மா இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டோ எதனா சும்மா இல்லஸ்ட்ரேஷன் வரையுது அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து ரேண்டமாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு தோறதான் இது இப்படி பண்ணலாம் அது இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸாக வந்து நான் இன்டர்ன்ஷிப் போகும்போது எனக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து எனக்கு மார்க்கெட்டிங் இல்லஸ்ட்ரேஷன் வேணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீ வந்து கம்பெனி ரிலேட்டடாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. என்ன வெப்சைட்ஸ்லாம் பார்த்து அவங்க எப்படி இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எதுக்கு அந்த இல்லஸ்ட்ரேஷன் அங்கே இருக்குது, அதோட டிஸ்கிரிப்ஷன் சைடில் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனோ இல்லை வந்து அந்த ரிலேட்டடாக ஒரு டெக்ஸ்ட் போட்டிருப்பாங்க, அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற இல்லஸ்ட்ரேஷன் தான் சைடில் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டுக்கும் இல்லஸ்ட்ரேஷனுக்கு என்ன மேட்ச் ஆகுது, அது எப்படி அவங்க வரைஞ்சிருக்காங்க, இது மாதிரியெல்லாம் அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ண. ஆக்சுவலி சும்மா வந்து ரேண்டமாக இல்லஸ்ட்ரேஷன் வரையலாம், அது சும்மா ஃபன்னுக்காக பண்ணுறது. நீ வந்து இதை வந்து கரியரை எடுத்துகிட்டு போகிறோன்னா இந்த மாதிரியெல்லாம் அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் வந்து உன்னோட போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறது. ஸோ போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 10 to 15 டிசைன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். என்ன கேட்டால் வந்து ஒரு தீம் ஆஃப் த டிசைன்ஸ். இப்போ எப்படின்னா வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு காஃபி ஷாப், ஸ்டார்பக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்பக்ஸ் வந்து நான் கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டிங் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னும் போது நீ ஸ்டார்பக்ஸோட கப் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அந்த பில் போர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், அவனோட மெனு கார்டு எப்படி இருக்கணும், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜை டிசைன் வச்சிருக்கணும். நீ ஆக்சுவலாக சும்மா நான் வந்து ஸ்டார்பக்ஸோட மெனு கார்டு மட்டும் டிசைன் பண்ணுறேன்னா அது வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது. நீ கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜாக பண்ணும்போது வந்து என்ன சொல்கிறது, கிளைண்ட் இன்சென்ஸ் நீங்கள் ஒன்று இன்டர்வியூ எடுக்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து அதை பார்க்கும்போது செமையாக இருக்கும், ஓ பையன் நல்லா பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி தான் அவங்க யோசிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நீ வந்து ட்ரிபிள்லையோ இல்லை பிகன்ஸ்லையோ இன்ஸ்டாகிராம்லையோ நிறைய பேர் இப்போ லிங்க்டின்லாம் கூட அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதில் வேணால் நீ கன்சிஸ்டன்ட் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. ஃபஸ்ட்டு டிசைனுக்கும் உன்னோட ஒரு 30 டிசைனுக்கும் 40 டிசைனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் பார்ப்பா. நீ கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டே இரு. இட் வில் டேக் யூ சம்வேர். அதுக்கு அடுத்து வந்து இப்போ வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். நீ வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிட்டேன், எல்லாமே பேசிக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஐடியா இருக்குது, அப்புறமா டூல்ஸ் எல்லாம் இருக்குது, போர்ட்ஃபோலியோலாம் ரெடி பண்ணுற ஒரு 10 to 15 டிசைன்ஸ் மேலே கண்டிப்பாக இருக்கணும். வெரைட்டியாக இருக்கணும். நான் வந்து என்ன சொல்கிறது, நீ வந்து கம்பெனிக்குள்ளே போயிட்டு பின்னாடி மேபி வந்து இல்லஸ்ட்ரேஷன் மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் வெளியே இருக்கும்போது உங்ககிட்ட வெரைட்டியாக டிசைன்ஸ், பேக்கேஜ் டிசைன்ஸ் இருக்கணும், லோகோ டிசைன்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன சொல்றது பேனர் டிசைன்ஸ் இருக்கணும், சோஷியல் மீடியா டிசைன்ஸ் இருக்கணும், அப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் டிசைன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நீ வச்சுக்கணும். ஆக்சுவலி அதில் வந்து ஒரு 5 எல்லாமே நிறைய பண்ணுவேன். ஆக்சுவலாக நிறைய பண்ணால் தான், பிகாஸ் வந்து ஒரே நாளில் டயக்ராம் பயங்கரமாக வரைஞ்சிட முடியாதுல்ல. நிறைய பண்ணும்போது தான் செமையாக வரும். அதில் வந்து பயங்கரமாக இருக்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கோ. செலக்ட் பண்ணி எல்லாத்தையுமே பிகின்ஸில் போட்டு அதை வந்து நீ புஷ் பண்ணலாம். ஸோ நீ வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீ வந்து கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் போகலாம். என்ன கேட்டால் பெட்டராக, பிகாஸ் நீ டேரெக்டாக வேலை கிடைச்சா கண்டிப்பாக போயிடலாம். இன்டர்ன்ஷிப் போகிறது வந்து நான் ஏன் இன்டர்ன்ஷிப் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் அதை சொல்கிறேன். காலேஜ் படிச்சுக்கும்போது நீ ஏன் இன்டர்ன்ஷிப் ப்ரிஃபர் பண்ணணும் நான் சொல்கிறேன்னா, இன்டர்ன்ஷிப் வந்து உனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நீ இவ்வளோ நாள் வந்து உன்னோட இஷ்டத்துக்கு எதுனா ஒரு டிசைன், எதுனா ஒரு என்ன சொல்கிறது, எதுனா ஒரு யூஸ் கேஸ் எடுத்து நீ வந்து பண்ணியிருப்ப. பட் ஆனால் அங்கே போகும்போது அவன் ஒன்று சொல்லுவான், இந்த லிமிடேஷன்ஸ் வந்து நீ பண்ணணும், எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னாலாம் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கேற்ற போது நீ வந்து டிசைன் பண்ணும்போது உனக்கு இன்னும் வந்து என்ன சொல்கிறது பெட்டராக நீ இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால் இன்டர்ன்ஷிப் போகிறது வந்து ஒரு ட்ரைலர் நேர மாதிரி மெத்தட் மாதிரி. நீ அங்கே போய் நல்லா கொஞ்சம் அடிப்பட்டு கற்றுட்டு அதுக்கப்புறம் நீ கம்பெனிக்கு போனால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உனக்கு. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து நீ ஃப்ரீலான்ஸும் பண்ணலாம். ஃப்ரீலான்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் கிடைச்சிடாது. ஆக்சுவலாக கொஞ்சம் நாள் எடுக்கும். ஆக்சுவலாக எடுத்த உடனே யாரும் உனக்கு வந்து நீ ஒரு பிகினர் டிசைனர்னால் வந்து நாமளே இருந்தாலே ஒரு சின்ன பையன்கிட்ட போய் டிசைன் கொடுக்கணும், எனக்கு இது பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி யாரும் யோசிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன சோஷியல் மீடியா டிசைன்ஸ், இந்த மாதிரி கல்யாணத்துக்கு எதனா இன்விடேஷன் பண்ணி கொடுக்குறது, சின்ன லோகோஸ் பண்ணி கொடுக்குறது, எதனா சின்ன சின்ன பிராண்டிங்ஸ் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி தான் வரும். ஹெசிடேட் பண்ணாமல் பண்ணுங்கள். பட் ஆனால் என்ன கேட்டால் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்காதீங்க. ஒரு 200 300 500 இந்த மாதிரி சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. நான் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஜிம் பிராண்டிங்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஜிம்முக்கான பிராண்டிங், அவங்களுக்கு சைடில் இந்த வாலில் ஒட்டுவாங்கள்ல ஜிம்மில் அந்த மோட்டிவேஷன் அந்த மாதிரி எல்லாம், அப்புறமா அவங்களோட மெனு கார்ட்ஸ், ஜிம்மோட கார்ட்ஸ், அப்புறமா வந்து என்ன சொல்கிறது அவங்களோட ஃப்ளையர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேலே பிக்கப் ஆகும். ஃப்ரீலான்ஸ்ன்றது வந்து ஒரு நிரந்தரமான விஷயம் கிடையாது. கிராஃபிக் டிசைனை பொறுத்த வரைக்கும் டிசைனர்ஸ்க்கே ஃப்ரீலான்ஸ் வந்து ஒரு நிரந்தரமான விஷயம் கிடையாது. என்ன கேட்டால்
நீ வந்து கம்ப்ளீட்டாக கரியரை மாற்ற போகிறேன்னா நீ வந்து ஜாபை சுவிட்ச் ஆக தான் பெட்டர். சும்மா ஏதோ ஃபண்ணுக்காக பண்ணுறனா நீ ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம். ஆனால் ஃப்ரீலான்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப அரிதான விஷயம் தான் அதில். ஸோ ஜாபை பொறுத்தவரையும் நீ வந்து என்ன சொல்கிறது, லிங்க்டின்ல அப்ளை பண்ணலாம், இல்லை வந்து நாக்ரியில் அப்ளை பண்ணலாம், எதனா கம்பெனி வெப்சைட்ஸில் டேரெக்டாக போய் அப்ளை பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து அவங்க போர்ட்ஃபோலியோ தான் கேட்பாங்க. போர்ட்ஃபோலியோ பற்றி நான் ஆல்ரெடி நிறைய நேரம் பேசிட்டேன். இதெல்லாம் வந்து நீ இன்டர்ன்ஷிப் போனால் இந்த இன்டர்ன்ஷிப் போர்ட்ஃபோலியோமே வந்து நீ இதில் வந்து அப்லோட் பண்ண, அவங்களோட பர்மிஷனோட நீ வந்து இதில் அப்லோட் பண்ணிவிட்டு அதையும் நீ ஷேர் பண்ணிவிடு. அதுவும் உனக்கு ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். என்னை பொறுத்தவரை இன்டர்வியூஸ் எல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நீ வந்து இதை வந்து எதுக்காக இது இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி தான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. நீ வந்து ஜென்ரலாக வந்து எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும், அதனால தான் நான் அந்த ப்ளூ கலர் வச்சு இதை டிசைன் பண்ண அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த ப்ளூ கலரில் நீ என்ன ரெப்ரசென்ட் பண்ண வர, ஏன் அந்த ப்ளூ கலர் யூஸ் பண்ண, இந்த மாதிரி தான் நீ பேசணுமே தவிர சும்மா நான் வந்து ப்ளூ கலர் பிடிக்கும், ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது. இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஆக்சுவலி நான் சும்மா பேசிக்காக சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. நீங்கள் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்ளை பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரையுமே வந்து ஃப்ரெஷருக்கு வந்து ஒரு 3 lakhs வரையும் கொடுப்பாங்க. ஒரு மீடியமான டிசைன் உன்னோட போர்ட்ஃபோலியோ பொறுத்து தான் அது. ஆக்சுவலி போர்ட்ஃபோலியோ டிசைன்ஸ் நல்லா இருந்தால் தான் ஒரு 3 to 4 lakhs வரையும் கொடுப்பாங்க per annum. நீ வந்து ஒரு நல்ல டிசைனராக இருக்குன்னா 5 lakhs வரையுமே போவாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் 3 to 5 yearsனா 7 to 8 வரையும் கொடுக்குறாங்க. 5 years கிட்டலாம் போயிட்டுனே வந்து அது 10+ போயிடும். ஆக்சுவலி அது வந்து டிசைனர் அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து. நெக்ஸ்ட் கிராஃபிக் டிசைனுக்கு ஃபியூச்சர் இருக்கானா, கண்டிப்பாக ஃபியூச்சர் இருக்குது. டிசைனருக்கே ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது ஆக்சுவலாக. பிகாஸ் ஒரு யூசருக்கான ப்ராப்ளத்தை வந்து டிசைனாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து ஏஐலால் அவ்வளோ சீக்கிரம் முடியாது. பிகாஸ் அந்த இடத்துல ஒரு ஹியூமன் டச் தேவை. அதனால் வந்து ஏஐ வந்து எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. எங்களுக்கு சும்மா எதனா ஐடியாஸ் கிடைக்கலாம், அதுக்கிட்ட கேட்டால் இந்த மாதிரி பண்ணலாம் சொல்லுமே தவிர அது கம்ப்ளீட்டாக எங்களுக்கான சொல்யூஷன் கொண்டு வரது கிடையாது. ஸோ கிராஃபிக் டிசைனருக்கு எப்போயுமே ஃபியூச்சர் இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் சொன்னதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, கிராஃபிக் டிசைனர்னா என்ன, கிராஃபிக் டிசைனர் என்னென்ன ஒர்க் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பேசிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிங்க. அதுக்கப்புறம் டூல்ஸ் பற்றி தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ டிசைன் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ண கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் வச்சுருக்கணும். ஏன் இதை பண்ணணும்னு சொல்லி அதுக்கான ஒரு ரீசன் இருக்கும். அது வேலிடான ரீசனாக இருக்கும். பட் ஆனால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. டெய்லி உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க. எதனா ஒரு வீடியோ பாருங்கள், டெய்லி எதனா ஒரு ஆர்டிக்கல் படிங்க. இட் வில் ஒர்க் அவுட். வில் see in the next video. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஐ திங்க் நிறைய நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் நிறைய வந்து டிசைன் வீடியோஸ் எல்லாம் போகலான்னு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது, இல்லை எதனா வந்து விஷயம் இருக்குன்னா லிங்க்டின்ல கூட எனக்கு மெசேஜ் பண்ணலாம். எனக்கு நீங்கள் ஆக்சுவலாக என்னோட லிங்க்டின் ஐடி வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். வில் see in the next video. Bye bye.